அகர முதல எழுத்து எல்லாம் என அறிய வைத்து ஆதி பகவன் என உரை வைத்து காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனின் சுவை தந்து நாதந்து பேச வைத்த முத்தான தமிழுக்கு எனது முதற்கொடி வணக்கங்கள் பல. இந்த அற்புதமான சென்னை இலக்கிய திருவிழா 2025 அதை ஒருங்கிணைத்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும், அண்ணா நூலகத்தினுடைய நூலகர் அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் அவரை சார்ந்த அத்துணை ஒருங்கிணைப்பாளர் பெருந்தகை அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மிகவும் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே வருவதற்கு வாய்ப்பு வாசலை திறந்து வைத்த கவிஞர் நெல்லை ஜெயந்தா ஐயா அவர்களுக்கும், அவர் வாயிலாக திரு மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு வாசிப்பு பழக்கமாக இருந்தாலும் சரி, இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, பண்பாடும் இருந்தாலும் சரி, கலாச்சாரமும் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஓரளவுக்கு அது கண்ணுக்கு மறைஞ்சா மாதிரி தான் இருக்குது. அதையெல்லாம் இந்த மக்களுக்கும் இங்கே இருக்கிற அத்துணை வாசகர் பெருமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எடுத்துரைக்கும் வகையிலே அற்புதமான சென்னை இலக்கிய திருவிழா என்ற பெயரிலே மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்ற அத்துணை பேர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து, இன்றைய நிறைவு விழாவில் ஐயா சொன்னார் கடைசி விழா அப்படின்னு. கிடையாது, நிறைவு விழா. நிறைவு பேச்சாளராக, இந்த விழாவினுடைய நிறைவு பேச்சாளராக இங்கே நான் வந்திருக்கிறேன். தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகரத்தை நோக்கி, சிகரம் நோக்கி அப்படிங்கிற தலைப்பில் எனக்கு இங்கே பேச வாய்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். பொதுவாக நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய வம்சத்தில் அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சிகரம் நோக்கி அப்படின்னாவே எல்லாரோட மைண்ட் செட்டப்பும் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூரிய வம்சம் படத்தில் ஒரே பாட்டில் தேவயானி என்ன ஆயிடுவாங்க, கலெக்டர் ஆகிடுவாங்க. அதுதான் வாழ்க்கை, அதுதான் சிறப்புன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் என்ன ஆயிடுவாங்க, மினிஸ்டர் ஆகிடுவாங்க, கலெக்டர் ஆகிடுவாங்க, சிஎம் ஆகிடுவாங்க, எல்லாம் ஆயிடுவாங்க. ஆனால் அது நிஜம் அல்ல. எது நிஜம், எது சிகரம், எதை நோக்கி நாம் பயணப்படணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த அருமையான தலைப்பு எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய இளைஞர்கள்லாம் வருவாங்க மேடம், கல்லூரியில் இருக்கக்கூடிய அத்துணை மாணவ மாணவிகளும் இருப்பாங்க அப்படின்னாங்க. அதுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டு பல விஷயங்களை தேடி இந்த நிகழ்ச்சிக்காக வந்தேன். நேரமின்மை, ஏன்னா நானும் ஒரு கல்லூரியில் முதல்வராக இருக்கிறதுனால எல்லா பிள்ளைங்களும் அவங்கவுங்க ஊர்களுக்கு போகணும். எல்லாமே சின்ன சின்ன ஊர்கள்ன்றதுனால பஸ் வசதி அதிகப்படியாக இருக்காது. எல்லோரும் 5 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு போகணும். ஏன்னா நம்மளும் ஒரு பெண்கள் கல்லூரியில் முதல்வராக இருக்கிறதுனால அவங்களுக்கான அசௌகரியங்கள் நமக்கு நிறைய தெரியும். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ முன்னாள் மாணவர்களாகிய தேங்கப்பா முன்னாள் மாணவிகளாகிய நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எல்லாமே என்ன நினைப்பாங்கன்னா, கூட்டம் நிறைய இருக்கணும்னு நினைப்பாங்க. அதிகமாக கூட்டம் இருந்துச்சுன்னா பெரிய கூட்டம்னு அர்த்தம் கிடையாது. எண்ணிக்கையில் குறைவான கூட்டமாக இருந்தாலும் எண்ணங்களில் நிறைவான கூட்டமாகத்தான் இங்கே நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக அமர்ந்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு சிகரத்தை நோக்கி அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நிறைய பேர் நாட்டில் உழைக்கிறாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்றில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணார், நாய் விற்றுக்கிட்டு போனார். 3 நாய் விற்றுக்கிட்டு போனார். இந்த நாய் 50,000 ரூபாமா, இந்த நாய் 20,000 ரூபாமா, இந்த நாய் 10,000 ரூபாமான்னார். நான் பார்த்து கேட்டேன், இந்த 3 நாயும் ஒரே மாதிரி தான் இருக்கு, இந்த நாய்க்குள்ள வித்தியாசம் என்னங்க? 3 நாயும் ஒரே மாதிரி இருக்கு, இந்த நாய் மட்டும் 50,000, இது மட்டும் 20,000, இது மட்டும் 10,000ன்னு சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்ற. இந்த 50,000 சொன்ன பத்தியமா, இந்த நாய் ரொம்ப நன்றியுள்ள நாய்மா அப்படின்னார். எதை வச்சு சார் சொல்றீங்கன்னு? இன்னைக்கு நான் உங்ககிட்ட வித்துட்டு போனேன், நாளைக்கு அது என்கிட்ட திரும்பி வந்துடும், நன்றியுள்ள நாய் அது அப்படின்னா. இன்னைக்கு நாட்டில் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களாங்க, ஒரு ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் தெரு நான் திருத்தணியிலேருந்து வரேன். திருத்தணியில் பெரிய தெருன்னு ஒரு தெரு இருக்குது. அந்த தெருவில் 200 குடும்பங்கள் இருக்குது. அந்த 200 குடும்பங்களில் இந்த கொரோனா நேரத்தில் எங்கள் ஒன்று விட்ட சித்தப்பா ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் முருகேசன்னு பேர். அவர் என்ன பண்ணாருன்னா, 200 குடும்பங்கள் இருக்கிற இடத்துல விட்டுட்டு அங்கே இருக்கிற 50 குடும்பங்களுக்கு மட்டும் கபசுர குடிநீர் வச்சு கொடுத்தார்.
நான் கேட்டேன், எல்லாருமே கொரோனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீ ஏன் சித்தப்பா 50 குடும்பங்களுக்கு மட்டும் கபசுர குடிநீர் வச்சு கொடுத்தேன்னு கேட்டேன். உடனே அவர் என்கிட்ட சொன்னாரு, அந்த 50 குடும்பமும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கினோமா? எல்லாருக்கும் வச்சு கொடுத்தாரு. அவர் குடிச்சாரா? அவர் போய் சேர்ந்தார். இன்னைக்கு நாட்டில் எப்படி இருக்காங்க பாருங்க. அதாவது வாழ்க்கையில உடனே பணக்காரனா உடனே உழைச்சாதானங்க சரியா வர முடியும், உழைச்சாதானே செய்ய முடியும். நம்ம ஊர்ல பணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஏடிஎம் மிஷின்ல போய் பணம் எடுக்கிறான். பணம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஏடிஎம் மிஷினையே எடுக்கிறான். அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு ஒரு 3 பேர் என்ன பண்ணாங்க? ஏடிஎம் மிஷினை தூக்கிட்டு நேராக ஒரு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் வச்சானுங்க. லைட் இல்லைல்ல, போன்ல என்ன பண்ணானுங்க? டார்ச் லைட் வச்சு அடிச்சானுங்க. அடிக்கிறப்போ தான் தெரியுது இது ஏடிஎம் மிஷின் இல்லடா, இது பாஸ்புக் என்ட்ரி போடுற மிஷின். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் திருத்தணி பக்கத்துல தான் திருப்பதி இருக்குது. திருப்பதியிலிருந்து வர நான் பக்கத்துல தான் திருப்பதி. ஒரு நாள் நாங்கள் பெருமாளை பார்க்கறதுக்கு போயிருந்தோம். எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர் நின்றுட்டு இருந்தான். அதில் முதல்ல இருந்தவன் சொன்னா, சாமி நான் பெருமாளை பார்க்கணும், நான் 500 ரூபா வச்சிருக்கேன், பெருமாளை எப்போ பார்க்கலாம் அப்படின்னார். அந்த சாமி சொன்னாரு, நீ 500 ரூபா தானடா வச்சிருக்க, பெருமாளை நீ பார்க்கறதுக்கு எப்படியும் 3 நாள் ஆகுண்டா அப்படின்ட்டார். அதுக்கு பின்னாடி இருந்தவன் சொன்னான், சாமி நான் 5000 ரூபா வச்சிருக்கேன், பெருமாளை எப்போ பார்க்கலாம் அப்படின்னார். உடனே அந்த சாமி சொன்னாரு, நீ பெருமாளை 5 மணி நேரத்தில் பார்க்கலாம்டா அப்படின்னார். அதுக்கு பின்னாடி ஒருத்தர் தான், சாமி நான் 50000 ரூபா வச்சிருக்கேன், பெருமாளை எப்போ பார்க்கலாம் அப்படின்னார். உடனே அந்த சாமி சொன்னாரு, பெருமாளை 5 நிமிஷத்துல நீ பார்க்கலாம்டா அப்படின்னார். சார் மைக் இழுக்குது, மைக் இழுக்குது, பேஸ் கம்மி பண்ணுங்க, பேஸ் கம்மி பண்ணிக்க. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தான். அவன் சொன்னா, சாமி நான் 5 லட்சம் ரூபா வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னா. அந்த சாமி சொன்னாரு, நீ இங்கே இருடா, பெருமாளை நான் தூக்கிட்டு வரேன்னாரு. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உழைக்கிறதே ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. வியர்வையே சிந்தாம நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த உலகத்துல இருக்கான். நம்ம பிள்ளைங்களுக்கு நாம என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கணும்? இந்த உலகத்திலேயே உயர்ந்த உணவு எது தெரியுமா? பீஸாவா, பர்கரா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸா, நூடுல்ஸா? என்னங்க உயர்ந்த உணவு இந்த உலகத்துல? எது தெரியுமா உயர்ந்த உணவுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்? வியர்வையால் சிந்தி வருகின்ற உணவு தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த உணவுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு போவாங்க. நம்ம காஞ்சிபுரம் மீனாட்சி அம்மன் கோயில்ல வாசல்ல ஒரு அம்மா பூ வித்துட்டு இருப்பாங்க. மன்னிக்கணும், காமாட்சி அம்மன் கோயில்ல வாசல்ல ஒரு அம்மா பூ வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட போயிட்டு நான் போய் கேட்பேன். அந்த அம்மாட்ட டெய்லி கேட்பேன், ஒரு பெரியவர் வந்து அவன்கிட்ட பூ வாங்குறாருல, சொந்தக்காரராமா அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னார். அந்த பெரியவரை நான் ரொம்ப வாட்ச் பண்ணுவேன். அவர் டெய்லி வந்து பூ வாங்குவார். நான் விசாரித்து பார்த்ததில் அவருக்கு குடும்பம் கிடையாது, சாமி கும்பிட்ற வழக்கமும் கிடையாது. ஆனால் டெய்லி அந்த அம்மாக்கிட்ட என்ன பண்ணுவார்? பூ வாங்குவார். அப்போ ஒரு நாள் நான் அந்த பெரியவர்கிட்டயே போய் கேட்டேன், ஐயா நீங்கள் டெய்லி போய் அந்த அம்மாட்ட போய் பூ வாங்குறீங்களே, அந்த அம்மா வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்காங்களே, அதனால் நீங்கள் பூ வாங்குறீங்களா, இல்லை எதனால் பூ வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே ரொம்ப அழகாக சொன்னார், எனக்கு காதலி இல்லை, இருந்தாலும் நான் பூ வாங்குகிறேன் அந்த அம்மாவிடம். எனக்கு கடவுள் நம்பிக்கையும் இல்லை, இருந்தாலும் நான் அந்த அம்மாவிடம் பூ வாங்குகிறேன். எனக்கு எந்த விதமான மற்ற பிள்ளைகளோடும் மற்ற உறவினர்களோடும் எனக்கு தொடர்பு இல்லை, இருந்தாலும் அந்த அம்மாவிடம் நான் பூ வாங்குகிறேன். எதுக்காக தெரியுமா நான் பூ வாங்குறேன்? அவள் இன்னும் இந்த உலகத்திலே உழைப்பை நம்புகிறாள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் பூ வாங்குகிறேன்னு சொன்னார். அதுதான் சிகரம். அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லா நேரங்களையும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த மேடம் உட்காந்துருக்காங்க, மேடம்கிட்ட ஒரு 50 ரூபா கொடுங்களேன், வாங்கி அமைதியாக என்ன பண்ணுவாங்க? வச்சுப்பாங்க. 500 ரூபா கொடுங்களேன், ஓகே மேடம் ஓகே மேடம் சொல்லுவீங்களா மேடம்? நானே இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவேன். 5000 ரூபா கொடுங்களேன், சூப்பர் மேடம், ஓகே மேடம், வாங்க மேடம் வாங்க மேடம். 50000 ரூபா கொடுங்களேன், அவங்க உட்கார்ந்துருக்கிற சீட்டை எந்திரிச்சிட்டு எனக்கு கொடுப்பாங்க. ரூபா நோட்டுல காந்தி ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். நாம தான் என்ன பண்றோம்? ரூபா நோட்டுக்கு ஏத்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. பணம் சம்பாதிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அதாவது எந்த வகையில மற்ற பேர் பணம் சம்பாதிக்கலாங்க. ஆனால் அந்த பணம் நம்முடைய வியர்வையிலே நம்முடைய கஷ்டத்திலே வந்துச்சா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பெரிய விஷயம் கிடையாது. பணம் பணம் பணம்னு ஓடுறாங்கல்ல, பெரிய விஷயம் கிடையாது. 3 விஷயம்தான். RBI அடிக்குது, அதானங்க. SBI கொடுக்குது, CBI பிடிக்குது.
அவ்வளவுதான் விஷயம். பணம், அந்த அந்த பணம் எந்த வகையில நம்மகிட்ட வருது, அந்த பணத்தால நமக்கு என்ன பயன், நல்ல விஷயங்களை நம்ம பயன்படுத்துறோமா அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல எடுத்துட்டு போவோம். ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. நம்மளுடைய ஒரு பக்கத்துல ஒரு ஊர்ல, சென்னை பக்கத்தில் ஒரு ஊரில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணோம், அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயிலில் இருந்து என்ன பண்ணோம், டெய்லி ஓடி வந்து அந்த பிள்ளையார் கோயிலில் ஒரு நாளைக்கு ஒரு பிரசாதம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பொண்ணு டெய்லி அங்கிருந்து ஓடி வந்து அந்த பிள்ளையார் கோயிலில் என்ன வாங்க, பிரசாதம் வாங்கிட்டு வாங்க. அங்கே ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. என்னன்னா, ஒருத்தர் ஒரு முறை வந்தால் தான் என்ன கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. இப்போ நான் திரும்பவும் நான் போய் கேட்டேன்னா என்ன பண்ண மாட்டாங்க, பிரசாதம் கொடுக்க மாட்டாங்க. அது என் தம்பிக்கா இருக்கலாம், என் தங்கச்சிக்கா இருக்கலாம், எங்கள் அக்காவா இருக்கலாம். ஆளை கூட்டிட்டு போனாதான் அங்கே என்ன கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு தங்கச்சி ஒன்று இருக்குது, தம்பி ஒருத்தர் இருந்தான், சின்ன குட்டி பையன் ஒருத்தர் இருக்கான். ஓரளவுக்கு தங்கச்சி நடக்கிற ஸ்டேஜில் இருக்கு. இந்த பிள்ளை என்ன பண்ணோம், முதல்ல கிடுகிடுன்னு ஓடி வந்து என்ன பண்ணோம், மொதல் பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. ரெண்டாவது பிரசாதத்துக்கு அவங்க தம்பியை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த பிரசாதத்தை வாங்கிட்டோம். திரும்பவும் மூணாவது அந்த அவங்க தங்கச்சியை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு திரும்பவும் மூணாவது முறையும் பிரசாதம் வாங்கிட்டு போயிடுங்க. அதை அவங்க டீச்சர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு மாசம் கழிச்சு, ஒரு 15 நாள் கழிச்சு அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஓட்டப்பந்தயம் ஒன்று வச்சாங்க. வச்ச உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஓரமா நின்றுட்டு இருந்துச்சு. அப்ப அந்த டீச்சர் சொன்னாங்க, ஏன் நீ ஓடலையா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு ஓட தெரியாது அப்படின்னுச்சு. இந்த டீச்சர் ரொம்ப அழகா சொன்னாங்க, அந்த ஆசிரியர், கோயிலில் வாங்குற பிள்ளையார் கோயிலில் இருக்கிற பிரசாதத்துக்கு மட்டும் ஓடுற 3 முறை ஓடுற, இங்கே ஓட முடியலையா உன்னால அப்படின்னா, சரி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஓடி அந்த பெண் தான் இந்தியாவிற்கே தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த பிடி உஷா என்று சொன்னார். அதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சிகரங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ பேர் எண்ணங்கள்ல தெளிவா இருக்காங்கன்றத நாம இன்னைக்கு பார்க்கணுங்க. இன்னைக்கு எவ்வளோ நம்ம பெண்கள்லாம் இங்க எவ்வளோ அழகா உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. இன்னைக்கு இவ்வளோ பேர் ஆண்களை விட பெண்கள் அதிகமான வேலைகளுக்கு நம்ம வந்திருக்கோம்னா என்ன அர்த்தங்க, வாழ்க்கையில பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு வீட்லயே நமக்கு என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்களா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இங்க பாருங்க, இங்க ஆண்களும் உட்கார்ந்துருக்கீங்க, பெண்களும் உட்கார்ந்துருக்கீங்க. இங்க உட்கார்ந்துருக்கிற ஆண்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதே பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வரணும்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. ஏன்னா அவங்க மனைவி பக்கத்திலே உட்கார்ந்துருக்காங்களா, இல்லைன்னா வீட்டுல சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. யாராச்சும் கேள்வி கேட்டா தெரியாதுன்னு திருன்னு முழிக்காத, எதை கேட்டாலும் கையை தூக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால அவர் கையை தூக்குறார். ஆனா எங்க தாய் குலங்களை பார்த்து கேட்கிறேன், இதே புருஷன் தான் 7 ஜென்மத்துக்கும் புருஷனா வரணும் சொல்ற மேடம்லாம் கையை தூக்குங்க. ஏன் தெரியுமா, இது மாதிரி ஒரு இழிச்ச வாய நமக்கு வேற எங்க கிடைக்க போறோம், அடுத்தானுங்களா. அதெல்லாம் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நாம் என்ன பண்ணுறோம், வாழ்க்கையை சந்தோஷமா ஓட்டிக்கிட்டு போகிறோம். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் நம்ம வந்து இங்கே வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் வாசலில் வந்து நின்னா அது அந்த காலம், இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வந்தால் அது இந்த கால பெண்கள். உண்மையா இல்லைங்களாங்க? நிலாவை காட்டி சோறு ஊட்டினது அந்த காலம், நிலவுக்கே போய் சோறு சாப்பிட்டு வந்தது இந்த கால பெண்கள்ங்க. கதவை தர காற்று வரட்டும்னு சொன்னது அந்த காலம், கதவை மூடு ஏசி வெளியில போயிடு போகுது அப்படின்னு சொல்றது இந்த காலம், படி தாண்டுனா அவ பத்தினி இல்லைன்னு சொன்னது அந்த காலம், படி தாண்டலனா என் குடும்பமே இன்னைக்கு பட்டினின்னு சொல்றதுதான் இந்த கால பெண்கள். என்ன சொன்னா, இன்னைக்கு பெண்கள் எல்லா வகையிலுமே பெரிய அளவுல வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒண்ணு பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த சின்ன பசங்களுக்கு நம்ம கடைக்கு போறதுக்கு நம்ம அனுப்புறோம், ஏதாச்சும் ஒன்று மறந்துட்டு வந்துட்டு இருப்போம். நம்ம அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம், கடைக்கு போகிறதுக்கு நம்ம அனுப்புவோம். கடைக்கு போகிறது அனுப்புகிறப்ப என்ன சொல்லுவோம், நீ இதை வாங்கிட்டு வா. அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளை என்ன சொல்லலாம், எனக்கு 2 ரூபா கொடு மஞ்சுக்கு. கொஞ்சம் அடம்பிடிக்கிற பிள்ளையா இருந்தால் என்ன பண்ணா, 5 ரூபா கொடு மஞ்சுக்கு அப்படின்னு கேட்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புகிறோம், காசு கொடுத்து அனுப்புகிறோம். அப்போ ஒரு வேலையை செய்யறதுக்கு, அப்போ இன்னொரு வேலையை செய்யறதுக்கு அந்த வேலைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அங்கவே லஞ்சம் கொடுக்க கற்றுக் கொடுக்குறோம். நாம அது மாதிரி பிள்ளைகளை நாம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அடுத்தவர் பொருளுக்கு நாம ஆசைப்படக்கூடாதுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். மைக் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. மைக் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க. சென்னையில ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கங்க ஒரு பையன், 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்.
ரஜினி கூட அவர் கூப்பிட்டு வந்து அவார்டெல்லாம் கொடுத்தாரு, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த 2ஆம் கிளாஸ் பையன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அவன் கையில மஞ்ச பையில ஒரு 50,000 ரூபாய் போட்டு அந்த பை கிடைக்குதுங்க. கிடைச்ச உடனே அந்த பையன் என்ன பண்றான், நேரா கொண்டு போய் அவன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டீச்சர் கிட்ட கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்த டீச்சரும் அந்த பையனும் நேரம் என்ன பண்றாங்க, எஸ்பி ஆபீஸ்க்கு போறாங்க. எஸ்பி ஆபீஸ் போயிட்டு எஸ்பி ஐயா கிட்ட அந்த பையன் கொண்டு போய் கொடுக்குறாங்க. எஸ்பி ஐயா அந்த பையனை பாக்குறாரு. கிழிஞ்சு போன ட்ரௌசரு, கிழிஞ்சு போன சட்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப அவர் பார்த்து சாதாரணமா கேட்டாரு, ஏப்பா தம்பி, நீ கிழிஞ்சு போன ட்ரௌசரு, கிழிஞ்சு போன சட்டை போட்டிருக்கியே, இந்த பணத்தை நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை ட்ரௌசர் எத்தனை நல்ல சட்டை வாங்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சாதாரணமா கேட்கிறார். அப்ப அந்த 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன தெரியுமா சொன்னா, சார் எங்க அம்மா அடுத்தவங்க வீட்டுல எல்லாம் போயிட்டு பாத்திரம் கழுவி என்னை காப்பாத்துறாங்க சார். எங்க அப்பா ஜாக்கெட் பிட்ட சைக்கிளில் வச்சுக்கிட்டு தெரு தெருவா போய் வித்துக்கிட்டு வராரு சார். எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை சொல்லி சொல்லி வளர்த்தார்கள், அடுத்தவர் பொருளுக்கு நீ ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் சார் நான் கொண்டு வந்து திருப்பி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான பிள்ளைகளை நம்ம வளர்க்கறதுக்கான விஷயங்களை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா நாம எல்லாருமே செல்லம் கொடுத்து வளர்க்குறோம், ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற அம்மாக்களை எல்லாம் சென்று கேட்டு பாருங்கள், உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு சொன்னா எனக்கு என் பிள்ளையத்தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உண்மையா இல்லைங்களாங்க? எங்க வீட்லயும் அதே தான். ஆனால் இங்க இருக்கிற அப்பாக்களை எல்லாம் சென்று கேட்டு பாருங்கள், உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று சொன்னார், என் தாயின் மறுவடிவமாக தங்க கொலுசு போட்டுக்கொண்டு என் வீட்டிலே வலம் வருகின்ற என் மகளைத்தான் பிடிக்கும் என்று சொல்லுவார். உண்மையா இல்லைங்களாங்க? அதுதான் வித்தியாசம். ஒன்றும் இல்லை, ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கும் பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வர்றதுக்குமே வித்தியாசம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்பா கேட்பார், என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் செல்லம் வந்துருச்சா அப்படின்னா யாரை கேட்குறாரு? பொண்ணை கேட்குறாருன்னு அர்த்தம். துரம் வந்துட்டானா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைய கேட்குறாருன்னு அர்த்தம். அந்த வித்தியாசம் தான், அந்த வித்தியாசம், அந்த அன்பு, அந்த பாசம் எதனால அது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குடிக்கொண்டிருக்காங்க. ஒரு ஆணுக்குள்ளேயும் பெண்கள் தான் குடிகொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, இறைவனிடம் வரம் வேண்டி வந்து பிறந்தால் அது ஆண் குழந்தை, அந்த இறைவனே வந்து பிறந்தால் அதுதான் பெண் குழந்தை. உண்மையா இல்லைங்களாங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஒரு நாள் அந்த அம்மா வெளியூருக்கு போயிட்டு இருக்கோம், அந்த பிள்ளைக்கு சமைக்கவே தெரியாதுங்க. நல்லெண்ணெய் எது விளக்கெண்ணெய் எதுன்னே அதுக்கு தெரியாது. இது என்ன பண்ணோம், விளக்கெண்ணெயை ஊற்றி தாளிச்சு வச்சிருக்கோம். அண்ணங்கார வருவான், யாரடி இன்னைக்கு சமைச்சது அப்படின்னு கேட்பான். நான் நன்னே சமைச்சேன் அப்படின்னு இது பாவமா சொல்லும். அண்ணங்காரன் சொல்லுவான், போற இடத்துல உசுரை வாங்க, குடு 100 ரூபா, நான் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு போயிடுவாங்க. அப்பா வருவார், யாருமா சமைச்சது? நான் தான்ப்பா சமைச்சேன். அப்பா சொல்லுவாரு, என் பிள்ளை எவ்வளோ தேவாமிர்தமா சமைச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய அழகு அப்பாக்கு தாங்க இருக்குது. அந்த அப்பா அம்மா பாசம் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இல்லாம போயிருக்குது. யோசிச்சு பாருங்க. எல்லாரும் வேலை 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 வேலைன்னு ஓடுறோம். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், காலையில 4 மணிக்கு போவாரு, ராத்திரி 10 மணிக்கு வருவாரு, ஏன் சார் இப்படி ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாரு, என் பிள்ளைங்கள்லாம் உட்கார்ந்து சாப்பிடணும்னா நான் இப்படித்தாமா வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லுவாரு. அப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்க பிள்ளைங்கள்லாம் உட்கார்ந்து சாப்பிடணுன்றதை விட உங்க பிள்ளைகளோடு உட்கார்ந்து சாப்பிடுங்க, அப்பதான் அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு பிள்ளைகள் வந்து என்ன ரேங்க் வாங்குறாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியல. ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, ஒரு அப்பா வெளியில போட்டு பிள்ளைய போட்டு அடி பின்னி எடுத்துட்டு இருந்தார். டேய், உனக்கு சன்னுக்கும் 3க்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லி அடி பின்னி எடுத்துட்டு இருந்தார். உள்ள இருந்து அந்த அம்மா வந்துச்சு, என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டுச்சு. 50,000 ரூபாய் கொடுத்து நான் அவனை கான்வென்ட்ல சேர்த்து வச்சிருக்கேன், சன்னுக்கும் 3க்கும் இவனுக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னு அடி போட்டு பின்னி எடுத்துட்டு இருக்காரு. அந்த அம்மா சொல்லிச்சு, அவனுக்காச்சும் சன்னுக்கும் 3க்கும் வித்தியாசம் தெரியல, உனக்கு நம்மூட்டு புள்ளையா எதிர்த்தொட்டு புள்ளையானே வித்தியாசம் தெரியல, உள்ள வாயான்னுச்சு. அம்மாவை போய் கேட்டு பாருங்களேன், என்ன ரேங்க் என்ன படிக்கிறான்னு சொல்லி அழகா சொல்லும் தெளிவா. 7th B செக்ஷனு, அவங்க கிளாஸ் டீச்சர் பேர் இது, இத்தனாவது ரேங்க் வாங்குறான். அப்போ அந்த இடத்துல பரீட்சையில் ஒரு முறை அடி வாங்கினா, ஒரு முறை வெளியில் நிற்க வச்சாங்க. பிரின்சிபல் நேம் என்ன, வைஸ் பிரின்சிபல் நேம் என்ன, ஆயம்மா நேம் என்ன, எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிரும். அப்பாவை போய் கேட்டு பாருங்களேன், என்னப்பா படிக்கிறான் உங்கள் பையன் அப்படின்னு. ஏம்மா காமாச்சு, என்னத்தான் படிக்கிறான் உன் பிள்ளை சொல்லு. அது மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா அவர்களோட வேலை பளு அதிகம். ஆனால் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கான கவனம் நமக்கு கூட இருக்கணும். அப்போதான் அந்த பிள்ளைங்கள் வழி மாறி போகின்ற பொழுது வழி மாறி போகாமல் அவர்களை சரியான கொண்டு வர பாதை நம்மளுடைய பெற்றோர்கள் கிட்ட தான் இருக்குது. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போல்லாம் என்ன பொங்கல் போச்சு இல்லைங்களாங்க,
பொங்கல் தானே போச்சு. பொங்கல் போறப்ப கடைக்கு உள்ள போறோம். கடைக்கு உள்ள போன உடனே அந்த பொம்பளை பிள்ளைக்கும் ஆம்பளை பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா பொம்பளை பிள்ளை என்ன கேட்குதோ அப்பா என்ன பண்ணுவாரு, வாங்கி கொடுத்துருவாரு. வேற கடைக்கு உள்ள போறாங்க, அம்மாவும் அப்பாவும் போறாங்க, அந்த பொம்பளை பிள்ளையும் போதே நேரா அம்மா உள்ள கடைக்கு உள்ள போனவனே என்ன பார்ப்பாங்க, துணியோட விலைய பார்ப்பாங்க. இது எவ்வளவு ரூபா அப்படின்னு அம்மா பார்க்கும். அப்பா என்ன தெரியுமா பாப்பாரு, என் மகளுக்கு இது பிடிச்சிருக்கா, அவ்வளவுதான், இது எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கி கொடுடி அப்படின்னுவார். அதுக்கு கொஞ்ச நாள் ஆன உடனே திருமண பருவம் வந்த உடனே திருமண அமைப்பாளர் வந்து என்ன பண்ணுவார்னா போட்டோ கொடுப்பார். போட்டோ கொடுத்த உடனே அம்மா என்ன பார்க்கனா, மாப்பிள்ளை செவப்பா இருக்கானா அப்படின்னு அம்மா பார்க்கும். அப்பா என்ன தெரியுமா பாப்பாரு, என் மகளினுடைய கண்ணம் சிவந்திருக்கிறதா என்று பார்ப்பார். என் பொண்ணுக்கு பிடிச்சா ஏரியாக்குள்ள வா, இல்ல அப்படியே ஓடிடு அப்படின்னுவாரு. அதுக்கு திருமணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு அனுப்பின உடனே அம்மா சொல்லும் நகைப்பத்திரம் நகைப்பத்திரம்னு அம்மா சொல்லும். அப்பா சொல்லுவாரு என் பொண்ணு பத்திரம் என் பொண்ணு பத்திரம்னு அப்பா சொல்லுவாருங்க. கொஞ்ச நாள் ஆன உடனே அம்மா கேட்கும், வயிற்றுக்குள்ள ஏதாச்சும் சிசு வந்துருச்சா அப்படின்னு அம்மா கேட்கும். அப்பா யோசிப்பாரு, என்ன தெரியுமா யோசிப்பாரு, என் மருமகனுடைய மனதுக்குள்ளே என் மகள் முழுதாக வந்து விட்டாளா என்று அப்பா யோசிப்பார். 20 வருஷம் ஆன உடனே அந்த பிள்ளை உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கும், அம்மாவை நினைத்தால் எனக்கு அழத் தோன்றுகிறது, அப்பாவை நினைத்தால் எனக்கு தொழத் தோன்றுகிறது சொல்லுகிறாள் என்று சொன்னார். அதுதான் தந்தை பாசம். இன்னைக்கு தந்தை பாசத்தை நம்ம முழுசா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நாம பாக்குறோம். ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஐடி கம்பெனியில ஒரு பொண்ணு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குது. சம்பளம் வாங்கின உடனே நேரா கொண்டு வந்து அவங்க அம்மா கையில கொடுத்த உடனே அம்மா சொல்றாங்க, அப்பா தாமா உன்னை படிக்க வச்சாரு, அப்பா தாமா உன்னை கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சாரு, அப்பா கையில கொண்டு போய் குடுமா அந்த சம்பள பணத்தானது. அந்த பிள்ளை சொல்லுச்சு, அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா, நீ ஏன் கொண்டு போய் குடுமா அப்படிங்கிறாங்க. திரும்பவும் அந்த அம்மா சொல்றாங்க, அப்பா தாமா நைட் ஷிஃப்ட் எல்லாம் போய் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரு, நீ அப்பா கையில குடுமான்னு சொல்றப்ப அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லுச்சு, நான் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும்னு நான் போய் நிப்பேன், அப்ப அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன், காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு நான் போய் நிப்பேன், அப்பவும் அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன், புத்தகம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் போய் நிப்பேன், அப்பவும் நான் அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன், கேவலம் 50,000 ரூபாய நான் இப்படி கொடுத்து அப்பா இப்படி வாங்க கூடாதுமா, அதனால நீயே கொண்டு போய் குடுமான்னு சொன்னாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு அழகான குழந்தைகளோடு வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சந்தோஷங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஸ்கூல்ல வேலை செய்யறதும் கஷ்டம், காலேஜ்ல வேலை செய்யறதும் கஷ்டம். என்னன்னா காலேஜ்லயாச்சும் கொஞ்சம் நில்லுன்னா நிற்பான். பிள்ளைங்க என்ன பண்ணது, ஸ்கூல்ல உட்காரவே உட்காராது, எதோ சொன்னாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். நான் இந்த காலேஜில் வேலை செய்யறதுக்கு முன்னாடி சென்னையில் கந்தசாமி நாயுடு காலேஜ் அண்ணா நகர் ரவுண்டானால நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த காலேஜ் எப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? அது ஆண்கள் கல்லூரி. அது நான் எல்லாம் காஸ்ட் அக்கௌண்டிங் பாடம் எடுக்கிறேன். 3rd பிகாமுக்கும் எம்காமுக்கும் காஸ்ட் அக்கௌண்டிங் பாடம் எடுக்கிறேன். என் முன்னாடி ஒரு பையன் 2 மார்க் வாங்கிட்டு கெக்க பெக்கன்னு உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தான். அவனை பார்த்து கேட்டேன், டேய் வெக்கமா இல்லை உனக்கு, 2 மார்க் வாங்கிட்டு என் முன்னாடி உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு பார்த்து கேட்டான். உடனே அவன் என்ன பார்த்து சொன்னான், போட்ட உனக்கே வெக்கமா இல்லை, எனக்கு எதுக்கு நீட்டான். இவனுக்கெல்லாம் நாங்கள் பாடம் எடுத்துருக்கோம். ஆனால் எல்லா வாத்தியாருக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் யாரை ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 100 மார்க் எடுக்கிறது தான் பிடிக்கும், அதானங்க. ஆனால் எனக்கு யாரை தெரியுமா பிடிக்கும், இந்த 30-40 வாங்குறான் பார்த்தீங்களா, அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா, 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிறவன் எல்லாம் அந்நிய மண்ணுக்காக உழைத்து கொண்டிருக்கிறான், 30-40 எடுக்கிறவன் தான் இந்த இந்திய மண்ணுக்காக உழைத்து கொண்டிருக்கிறான். கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம், நிறைய 30-40 இருக்குதுன்னு அர்த்தம், ரைட். ஆனால் அவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு சூழல்ல இருந்தா கூட அந்த பிள்ளைகளுக்கு நாம நல்ல விஷயத்தை நாம சொல்லி கொடுக்குறோம், நம்ம மறக்கவே கூடாதுங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பாரதி ரொம்ப அழகா சொல்லுவான், தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழைஞ்சு பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகோடி கிழப்பருவம் எய்து கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லியிருப்பான். யோசித்து பாருங்க, எல்லாரும் இருக்கிற மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நாம சிகரத்தை நோக்கி நாம என்ன பண்ண முடியாது, பயணிக்க முடியாது. யாரும் வாழாத வாழ்க்கையை, யாரும் சிந்திக்காத சிந்தனையை நாம சிந்திச்சாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நீ என்னவாக போற அப்படிங்கறத நம்ம சரியா சொல்லி கொடுக்கணும். ஒரு பிள்ளைய அப்படிதான் ஆட்டோல ஏத்துறாங்க,
நீ என்னம்மா ஆக போற, நீ என்னம்மா ஆக போற? அவங்க அப்பா சொல்றாரு நீ டாக்டர் ஆகணுன்றாரு, அவங்க அம்மா சொல்றாங்க நீ இன்ஜினியர் ஆகணுன்றாங்க, அவங்க பாட்டி சொல்றாங்க நீ வாத்தியார் ஆகுது அப்படின்னு. அந்த பிள்ளை ரொம்ப சைலண்டா சொல்லுச்சு, எப்படிமா ஒரே ஆளு 3 பேர் ஆக முடியும் அப்படின்னு. பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க, யோசிச்சு பாருங்க இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளோட மனநிலை என்னன்னா, பிள்ளைங்களை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல நம்ம சேர்த்து நல்லபடியா படிக்க வச்சு அவர்கள் காலிலே நிற்க வைப்பதற்கான ஒரு விஷயத்தை தான் நாம செய்யணும். நாம எல்லா பெற்றோர்களும் நாம நினைக்கிறோம். ஒண்ணு பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு பெரிய கலெக்டர் ஆபீஸ், அந்த கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல ஒரு வாட்ச்மேன் இருக்காரு. அந்த வாட்ச்மேனோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலெக்டர் வந்தா கேட்டை திறக்கணும், கலெக்டர் போனா கேட்டை மூடணும். ஒரு நாள் அவருடைய குழந்தை 8வது படிக்கிறப்ப அந்த வாட்ச்மேனை பார்க்கறதுக்காக வருது. அந்த வாட்ச்மேன் அந்த வாசல்லையே உட்கார்ந்துருக்காரு. அந்த பிள்ளைகிட்ட உட்கார்ந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ உடனே கலெக்டரோட காரோட ஆர்னு சத்தம் கேட்ட உடனே அந்த பிள்ளைய தான் மடியிலிருந்து இறக்கி வச்சுட்டு நேர கிடுகிடுன்னு ஓடி போய் கேட்டை திறந்துட்டு அந்த கலெக்டரோட கார் உள்ள போன உடனே கலெக்டர் காரை மூடணும், கேட்டை மூடிட்டு வந்து திரும்பவும் அந்த பிள்ளைய வந்து என்ன பண்றாரு, கொஞ்சறாரு. கொஞ்சன உடனே அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு அந்த அப்பாவை பார்த்து கேக்குது, ஏப்பா ஏன் கூட தான் கொஞ்சிக்கிட்டு இருக்கல, நீ எதுக்கு போய் விறுவிறுன்னு போய் கேட்டை திறந்த, அவங்க வந்து கேட்டை திறந்து போயிடுவாங்கல்ல அப்படின்னாரு. அப்ப அந்த அப்பா சொன்னாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா, இது கலெக்டரோட காரு, எனக்கு வேலையே கலெக்டர் வந்தா காரை திறக்கணும், அதுதாம்மா என் வேலை அப்படின்னு வர. அப்ப அந்த பொண்ணு கேட்டுச்சு, அப்பா கலெக்டர் வேலைன்னா அவ்வளோ பெரிய வேலையாப்பா அப்படின்னு கேட்கிறப்ப அந்த அப்பா சொன்னாரு, ஆமாமா கலெக்டர்னா பெரிய வேலைதாமா அப்படின்னு சொன்னப்ப அப்படின்னு அந்த பிள்ளை காதுல வாங்குச்சுங்க. கலெக்டர்னா பெரிய வேலை அப்படின்னு நினைச்சு அந்த பிள்ளை நல்லா படிச்சு காஞ்சிபுரனுடைய மாவட்டத்திற்கு கண்ணகி IAS அப்படிங்கிற அந்த பெண்மணி கலெக்டராக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். யோசித்து பாருங்க, ஆட்டோ ஓட்டுறவன் ஆட்டோ தான் ஓட்டணும்னு கிடையாதுங்க. ஆட்டோ ஓட்டுறவனும் IAS ஆகலாம், வாட்ச்மேனுடைய மகளும் கலெக்டர் ஆகலாம் என்பதை கல்வியின் மூலம் நிரூபித்து காட்டிய அந்த மிகச்சிறந்த பெண்மணி தான் கண்ணகி IAS அம்மா. யோசித்து பாருங்க, வாழ்க்கையில எவ்வளோ சூழல்ல எவ்வளோ இடங்கள்ல நாம பின்தங்கி இருந்தா கூட கல்வி தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவுல கொண்டு வந்து நிறுத்தும். இப்ப புதுசா வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி ஒண்ணு வந்திருக்கு, நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதை நான் ஃப்ரேம் போட்டு எங்க காலேஜ்ல நான் மாட்டியிருக்கேன். என்னன்னா, ஒரு குழந்தை நல்லா கிழிஞ்சு போன சட்டை அந்த கோமனை மாதிரி கட்டி இருக்கும், ஒரு பையன் கோமனை மாதிரி கட்டி இருக்கும். கட்டின உடனே அந்த பையன் கையில என்ன பண்ணிருப்பான், அந்த கல்லுகளெல்லாம் வச்சிருப்பான், அவன் கையில வச்சிருப்பான். ஆப்போசிட்ல ஒரு பெரிய கண்ணாடி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடியில அதே பையன் என்ன பண்ணுவான், கோட்டு சூட்டு போட்டு புக்கு வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பான். கீழே ஒரு லைன் ஒன்று போட்டிருப்பாங்க, என்ன தெரியுமா, இந்த உலகத்திலேயே எல்லோரையும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி ஒன்றுதான் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சூப்பரா இருக்கும், அதை நீங்க போய் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பணம் நிறைய இருக்கு நாம வேலை வாங்கிடலாம், பணம் நிறைய இருக்கு வாழ்க்கையில கடைசி வரையும் நம்ம உயிரோட இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லித்தர வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, புத்தகமே உன்னை தலைகுனிந்து படித்தேன், இன்று இந்த உலகமே என்னை தலை நிமிர்ந்து பார்க்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு சொல்லி கொடுங்க. நம்ம பேர் இருக்கு பாத்தீங்களா, பேருக்கு பின்னாடி நம்முடைய பட்டங்களை அலங்கரிப்பதை காட்டிலும் நம்முடைய புத்தகங்களை படித்து நம்முடைய மனதை அலங்கரிக்கிற சக்தியை அந்த குழந்தைங்களுக்கு நாம கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு வாசிப்பு திறன் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம லெட்டர் எழுதணும், ஞாபகம் இருக்குங்களா? நான் எழுதியிருக்கேன். நாங்கள் ஹாஸ்டல்ல இருக்கிறப்ப, இல்லை நாங்கள் ஒருத்தர் நண்பர்களுக்கு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தப்ப, +2ல லீவில் இருக்கிறப்ப நாமெல்லாம் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுவோம். அந்த லெட்டர்லாம் ரொம்ப அழகான ஒரு தருணம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கடிதம் எழுத தெரியல, கடிதம் எப்படி எழுதணுன்றது தெரியல, அன்பான வார்த்தைகளை எப்படி சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியல. யோசிச்சு பாருங்களேன் நீங்க. அன்புள்ள அம்மாவுக்கு, அன்பு நிறைந்த அப்பாவுக்கு, அன்பின் அதிகத்தின் மேலாக உள்ள நட்புக்கு, அன்பின் அன்போ நட்புக்கு, இதெல்லாம் நாங்கள் எழுதுவோம். யோசிச்சு பாருங்களேன், அந்த அன்பை அதிகமாக பிரதிபலிக்கிற வார்த்தைகள் குழந்தைகளுக்கு இன்னைக்கு தெரியல. சாரின்னு சொல்லிட்டு போயிடுதுங்க. ஒரு இடி இடிச்சுட்டு சாரின்னு சொல்லி பஸ்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேராக வருவாங்க, இடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, சாரிக்கா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சாரின்றது யாரையும் நெருடல் படுத்தாது, மன்னிச்சுக்கோங்க, தேங்க்ஸ் அது யாரையும் மனதளவில் போய் சேராது.
நன்றி அப்படிங்கிற வார்த்தைகளை நாம சொல்றோம்னா அந்த குழந்தைங்களுக்கு இந்த வார்த்தைகளுடைய மதிப்பும் பெருமையும் நாம சொல்லி தரணும். அது எப்ப சொல்லி தருவோம்னா அவங்க பண்பட்டா மட்டும்தான் அதை சொல்லி தர முடியும். எப்ப பண்படுவாங்க அப்படின்னீங்கன்னா அவங்க கல்வி கற்றால் மட்டும்தான் பண்படுவாங்க. எல்லாரும் அசுரன் படம் பார்த்திருக்கீங்களா? அசுரன் படம் தனுஷ் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். படம் பார்க்கலனா கூட இந்த டைலாக் ரொம்ப மிகப்பெரிய ஃபேமஸான டைலாக். எலே சிதம்பரம், ஓன்ட்ட பணம் இருந்துச்சுன்னா எவனாச்சும் புடுங்கிட்டு போயிடுவான்டா, ஓன்ட்ட நிலம் இருந்துச்சுன்னா யாராச்சும் களை வாண்டுட்டு போயிடுவான்டா, ஆனா படிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா உன்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுடான்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட படிப்பு நாம குழந்தைங்களுக்கு நாம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். எந்த சூழல்ல இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு நாம கொடுத்துட்டோம்னு சொன்னா அவர்கள் மிகப்பெரிய இடத்துல போயிட்டு உட்காருவாங்க. ஒரு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஊதுகோல் வச்சு ஊதிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஊதாங்கோல்னு சொல்லுவாங்க. நம்ம கிராமத்தினுடைய வழக்கம் ஊதாங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் எழுதுகோல் வச்சு எழுதிட்டு இருக்கேன். நாளை வரும் நம் தலைமுறைகள் செங்கோல் புரிந்து ஆட்சி புரிய வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாக அவர்களுக்கு கல்வி வேணும். எல்லாமே பெண்களை என்னன்னா மலராகவும் தெய்வமாகவும் தான் பார்த்துச்சு. ஆனா யோசித்து பாருங்க, ஆன்மீகம் பெண்களை தெய்வமாக்கி அழகுபடுத்தியது, முதலாளித்துவம் பெண்களை அடிமையாக்கியது. ஆனால் கல்வி மட்டும்தான் பெண்களை தலைவியாக்கி அழகு பார்க்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட கல்வி நமக்கு வேணும். அதை நாம பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். யோசித்து பாருங்களேன், இங்க நிறைய பேர் இருக்கீங்க. இதுல அஜித் ரசிகர்கள்லாம் யாரு? சும்மா சொல்லுங்க. அஜித் ரசிகர். எங்க அப்பா, தயவு செஞ்சு உங்க பேரை மட்டும் சொல்லுங்க சார். நீங்களே அஜித் மாதிரி தான் சார் இருக்கீங்க. ரைட், சந்தோஷம். அடுத்து விஜய் ரசிகர்களா யார் சொல்லுங்களேன்? விஜய் ரசிகர்கள். ரைட், ஓகே. அடுத்து சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்லாம் யாருங்க? நீங்க எல்லா தொகுதியிலுமே நிக்கிறீங்க. ரைட். அடுத்து விஜய் சேதுபதி ரசிகர்களா? ரைட், சூப்பர். ஆனால் மேதகு ஏபிஜே ஐயாவினுடைய ரசிகர்கள் எல்லாம் சொல்லுங்க. சூப்பர். அதுதான் நிரந்தரம். அதுதான் நம்முடைய சிகரங்களை பயணப்பட வைக்கும். யோசித்து பாருங்க, அமெரிக்காவை பார்த்து எல்லா நாடுகளும் பயந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவே ஒருவரை பார்த்து பயந்தது என்று சொன்னார். அவர்தான் நம்முடைய மேதகு ஏபிஜே அப்துல் கலாமை என்று சொன்னால் மறுக்கவே முடியாதுங்க. விண்ணிலே ராக்கெட்டை செலுத்தினாரே தவிர ஒருபோதும் அவர் தன்னுடைய பாக்கெட்டை நிரப்பிக் கொள்ளவில்லை என்பதுதான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய வரலாறு. அவரே அந்த காலம் முடிஞ்ச பிறகு, ஜனாதிபதியினுடைய காலம் முடிஞ்ச பிறகு வெள்ளை மாளிகையிலிருந்து அவர் வெளியில வரப்ப ஒரு சூட் கேஸை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு. வச்ச உடனே அங்க இருக்கிற பணியாளரை கூப்பிட்டு சொல்றாரு, அந்த சூட் கேஸ் மேல தண்ணியை ஊத்துறா அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, ஐயா சூட்கேஸ் மேல தண்ணி ஊத்துனா உள்ள இருக்கிற அந்த பேப்பர்லாம் தண்ணி போயிடும் அப்படின்னு சொன்னப்ப அப்ப மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன தெரியுமா சொன்னாரு? இதுவரையும் நான் பணிபுரிந்ததிலிருந்து ஒரு தூசு கூட இந்த வெள்ளை மாளிகையில் நான் எடுத்து செல்லவில்லை என்பதை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் சூட்கேஸ் மேல தண்ணியை ஊத்துறான்னு சொன்னாருன்னு சொன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் மிகப்பெரிய வாழ்க்கை. யோசித்து பாருங்களேன், ஒரு காலகட்டத்துல எல்லாருக்குமே பணிவு இருக்கணும். பதவி வர வர படிப்பு ஏற ஏற என்ன இருக்கணும்னா பணிவு இருக்கணும். ஆனா இன்னைக்கு அது நிறைய பேர்கிட்ட இல்லாம போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குங்க. மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன பண்ணாரு, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்காருங்க. போன உடனே அங்க உட்கார்ந்து இருக்கிற உடனே இப்போ ஒரு பையன் போய் கேட்டான், ஐயா உங்க முடியெல்லாம் இப்படி எல்லாம் சாஞ்சு இருக்கே, நீங்க சலூனுக்கே போக மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டான். அங்க இருக்கிற பிரின்சிபாலுக்கெல்லாம் உதறல் எடுத்துக்கிச்சு. நாளைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தை இழுத்து மூட போறாடா, ஒரு ஜனாதிபதியை பார்த்து கேட்கிற கேள்வியாடா இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயந்தாங்க. அப்ப அந்த மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த குழந்தைகளுடைய உயரத்துக்கு குனிஞ்சு சொன்னாரா? என்ன தெரியுமா சொன்னாரு? வளர்கின்ற பருவத்திலே, மாணவ பருவத்திலே எல்லாம் உன்னுடைய முடி போல் நிமிர்ந்து இருக்க வேண்டும், வயது முதிர்ந்தவுடன் என்னுடைய முடி போல் தளர்ந்து இருக்க வேண்டும், பணிந்து இருக்க வேண்டும். அந்த சின்ன குழந்தைக்கு கூட எழுந்து ஒரு பதிலை சொல்லி இருக்கார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தால் கூட அந்த பணிவு ஒரு மனிதனை காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான் ரொம்ப அழகா அவர் சொல்லியிருக்கார். ஒரு விஷயம் யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் உதவி செய்யறாங்களா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குரிய. உதவி செய்யறதே நமக்கு உபத்திரமா மாறிடும். ஒரு காக்கா ரோட்ல செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 காக்கா அங்க சேர்ந்துக்கும். ஏன்னா அந்த காக்காவை எப்படியாச்சும் காப்பாற்றணும் செய்யணும்னு. ஒரு நாய் அடிபட்டு ஒரு ரோட்ல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நாய் என்ன பண்ணா ஒன்னா கூடும்.
ஆனா ஒரு மனுஷன் அடிபட்டு விழுந்தான்னா நம்மளும் 10 பேர் கூறுறான். எதுக்கு கூறுறான்னா செல்ஃபி எடுத்து என்ன பண்றான், யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் போட்டு வர்றான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மனிதம் என்பது இன்னைக்கு குறைஞ்சு போயிருக்குது. அந்த மனிதங்களை எல்லாம் வளர்க்க வேண்டிய பொறுப்பு சிகரத்தில் கூட இருக்கிறது. ஏன்னா மனிதம் வளர்ந்தாதான் இந்த நிச்சயமாக இந்த மனிதன்கள் எல்லாமே வளருவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் நான் சொல்றேன். கடலூர்ல சுனாமி வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். சுனாமி வந்த பிறகு எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஓடி போய் காப்பாத்தினாங்க. ஆனா குறிப்பிட்ட டைம்ல அங்க இருக்கிற எந்த அரசு அதிகாரிகளோ எந்த இருக்கிறவங்களோ ஓடி வந்து அந்த இருட்டில் ஓடி வந்து காப்பாத்தல. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, விவேக் ஓப்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்கிருந்து ஓடி வந்து கடலூர்ல இருந்த எல்லா உயிர்களுக்கும் என்ன பண்றாருன்னா அழகா உதவி செய்யறாரு. அப்ப இருக்கிற பேட்டியாளர் வந்து கேட்கிறாங்க, ஐயா இங்க இருக்கிறவங்க யாருமே அவ்வளவு சீக்கிரம் விரைவில் வந்து உங்களுக்கு உதவி செய்யலையே, நீங்க எதுக்கு அங்கிருந்து ஓடி வந்து உதவி செய்யறீங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் சொன்னாரு, எங்க அப்பா என்னவோ மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர், ஆனால் என்னுடைய தாய் தமிழ்நாட்டை சேர்ந்தவள், அதனால்தான் நான் ஓடி வந்து உதவி செய்யறேன்னு சொன்னா அந்த அந்த அற்புதமான ஒரு உதவுகின்ற மனம் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாருக்குமே தெரியும் நாமெல்லாம் எத்தனை அறிவு ஜீவன்? நாமெல்லாம் எத்தனை அறிவு ஜீவன் மேடம்? 6 அறிவு ஜீவன், அப்படித்தானே எல்லாருமே சொல்றாங்க, அப்படிதானுங்களே? சரி, இந்த 6 அறிவு ஜீவன் எப்படி? ஓரறிவு ஜீவன், ஈரறிவு ஜீவன்லாம் இருக்கு. இந்த ஓரறிவு ஜீவன்னா என்னன்னா, இந்த மெய் இருக்கு பாத்தீங்களா, மெய்யை மட்டும் உணர்ற ஜீவன் தான் ஓரறிவு ஜீவன். மெய்யும் வாயும் சேர்ந்து உணர்கின்ற ஜீவன் 2 அறிவு ஜீவன். மெய் வாய் மூக்கு இது 3 உணர்கின்ற ஜீவன் 3 அறிவு ஜீவன். மெய் வாய் மூக்கு கண்ணு இது 4 அறிவு ஜீவன். மெய் வாய் மூக்கு கண்ணு காது இது 5 அறிவு ஜீவன். மெய் வாய் மூக்கு கண்ணு காது மனம் இது எத்தனை அறிவு ஜீவன்? 6 அறிவு ஜீவன். 7வது அறிவுன்னு ஒன்று இருக்கு. அது ஏன் மேடம் கேட்குறீங்க? சூர்யா நடிச்சார் அதை தானே கேட்குறீங்க? அது கிடையாது. 7வது அறிவுன்னு ஒன்று இருக்கு. அந்த 7வது அறிவுன்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்திற்காகவும் இந்த மக்களுக்காகவும் யாரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே 7வது அறிவு ஜீவன் இந்த உலகத்துல சொல்றாங்க. யோசித்து பாருங்க, இந்த விழா சென்னை இலக்கிய திருவிழா நடத்துறாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக இது நடத்தல. இங்க வரக்கூடிய வாசகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அத்துணை பேருக்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பெரிய பெரிய ஆட்களை கூட்டிட்டு வந்து நல்ல விஷயங்களை அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறோம்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டா நம்பிக்கை இருக்கான்றத மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஊட்டி மலை ரோட்டுல ஒரு பஸ் ஸ்பீடா போயினே இருக்குது. டிரைவர் உட்கார்ந்துருக்காரு, பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவர் சொல்றாரு, என்னடா வாழ்க்கை, என்னடா குடும்பம், என்னடா பொண்டாட்டின்னு சத்தம் போடுறாரு. டிரைவர் சொல்றாரு, வாழ்க்கையில நம்பிக்கை வைடா அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி உட்கார்ந்துருக்கிற சீட்ல இருக்கிறவர் சொல்றாரு, என்னடா குடும்பம், என்னடா வாழ்க்கை, என்னடா பொண்டாட்டி அப்படிங்கிறார். டிரைவர் சொல்றாரு, திரும்பவும் சொல்றாரு, வாழ்க்கையில நம்பிக்கை வைடா அப்படின்னு சொல்றாரு. அப்ப பின்னாடி இருக்கிறவன் கேட்கறான், எதை வச்சுப்பா சொல்ற நீ அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த டிரைவர் சொல்றாரு, எனக்கு கூட தான் 2 கண்ணும் தெரியல, ஆனா நான் வண்டி ஓட்டிட்டு போறேன்ல அப்படிங்கிறார். இது வாழ்க்கையா? இது நம்பிக்கையா? எது நம்பிக்கை தெரியுங்களா? எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி அந்த துன்பத்திலிருந்து நாம் மீண்டு விடுவோம். தன்னம்பிக்கை மேல் நம்பிக்கை வைப்பதை விட தன் மேல் நம்பிக்கை வைப்பவன் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவுல வரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. சித்தோடு ஈரோடு பக்கத்துல சித்தோடுன்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த ஊர்ல நாங்க ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம். அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நாங்க வெளியில வரப்ப இந்த மேடைக்கு ஓரமா ஒரு 2 காலம் நடக்க முடியாத ஒரு பையன் மேடைக்கு ஓரமா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தான். அப்ப அந்த பையனை பார்த்து நான் கேட்கேன், எதுக்காகப்பா நீ அழுதுட்டு இருக்க? மற்ற பசங்க மாதிரி நீ ஓடி ஆட முடியலையா? அதுக்காக நீ வருத்தப்படுறியான்னு கேட்டேன். இல்லக்கா நான் அதுக்காக வருத்தப்படலைன்னு சொன்னான்.
சரி, இந்த நிலைமைக்கு நீ காரணமா இருக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா காரணமா, அதை நினைச்சு நீ வருத்தப்படுறியான்னு கேட்ட. இல்லக்கா நான் அதுக்காக வருத்தப்படலைன்னு சொன்னா. சரி, வேற நீ எதுக்காகப்பா நீ அழுவுறன்னு சொல்லி கேட்கிறப்ப, என்னுடைய நாட்டினுடைய தேசிய கீதம் பாடப்படுகின்ற பொழுது என்னால் எழுந்து நிற்க முடியவில்லையே என்ற காரணத்திற்காக அழுவுறேன்னு சொன்னா. யோசித்து பாருங்க, நாடு நமக்கு என்ன செய்தது என்று எண்ணாமல் நாட்டிற்காக நாம என்ன செய்ய போறோம்ன்றதை யோசிச்சோன்னு சொன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நாம வரதுக்கான அத்துணை வாய்ப்புகளும் நமக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, குஜராத்ல பூகம்பம் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். குஜராத்ல பூகம்பம் வந்தப்ப ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணு எப்படின்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு பேரு புருதா தேசாயின்னு அந்த பொண்ணு பேரு. இது நான் கதைக்காகவோ இதுக்காக எல்லாம் சொல்லல, மேடைக்காக அலங்கரிச்சு சொல்லல, உண்மையிலேயே இது பத்திரிகையில வந்த செய்தி. குஜராத் பூகம்பத்தில் புருதா தேசாயின்னு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு எப்படிப்பட்ட பெண்ணு தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் வரைந்து காட்டி ஓவிய நாயகியாக திகழ்ந்தவள். ஒரு பறவை பார்க்கறான்னு சொன்னா அந்த பறவையை தத்ரூபமா அப்படியே வரைஞ்சு காட்டுவாவ. அதே மாதிரி ஒரு விலங்கினமா இருந்தாலும் சரி, எந்த இயற்கை காட்சி எதாக இருந்தாலும் சரி, அதை பார்த்தால்னா அதை அப்படியே தத்ரூபமாக வரைந்து காட்டி இந்த உலகத்திலேயே சிறந்த ஓவிய நாயகியாக திகழ்ந்தவள் அந்த புருதா தேசாய். குஜராத்ல பூகம்பம் வந்துருச்சு. வந்த உடனே அந்த பிள்ளைய தேடுறாங்க அந்த அடுக்குமாடி கட்டடத்துல. தேடின உடனே அவ எப்படி தெரியுமா இருக்காவ? 2வது இயேசுவாக அந்த இடிபாடுகளிலிருந்து அவள் மீட்கப்படுகிறாள். மீட்கப்படுகின்ற பொழுது எந்த கை இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் வரைந்து காட்டி ஓவிய நாயகின் பேர் வாங்கிச்சோ அந்த கை துண்டிக்கப்பட்டு விடுகிறது. 3 மாசத்துல அமெரிக்காவில் கிராஸ்வேல்டு போட்டின்னு ஒரு போட்டி நடத்துறாங்க. அந்த போட்டியில என்னால முடியும் அப்படின்னு சொல்லி இடது கையாலேயே வரைஞ்சு 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 $1,00,000 அவள் பரிசாக வெற்றி பெற்றிருக்கிறாள் என்று சொன்னார். அதுதான் அந்த பெண்ணு மேல வச்சிருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. அவ $1,00,000 அவ மட்டும் வாங்கிக்கலங்க, $50,000 உடல் ஊனமுற்றவர்களுக்காக அவள் கொடுத்திருக்கிறாள் என்று சொன்னார். அதுதான் மிகப்பெரிய இடங்களிலே மிகப்பெரிய சாதனைகளை குழந்தைங்களுக்கு மாத்தி தருங்க. யோசித்து பாருங்க. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா, இந்த பழங்குடியின மக்கள்ல இருந்து ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திருமணமாகி ஸ்ருதி என்ற பெண்ணு பழங்குடியின மக்களிலே முதல் நீதிபதியாக வலம் வந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார். அவள் வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் நாம மாறணும்னு சொன்னா அது நிச்சயமா கல்வியால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி அதுதானுங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. ரோட்ல நாம வழிக்கு விழுந்தோம்னா யாரும் என்ன பண்றோம்? பார்க்கறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் தட்டிட்டு என்ன பண்றோம்? அப்படியே எழுந்துக்கிறோம். ஆனா வாழ்க்கையில வழிக்கு விழுந்தோம்னா எல்லாரும் பார்க்கிற மாதிரி இந்த உலகத்துல எழுந்து நிக்கணும். அப்படி எழுந்து நிக்கிற சக்தி எப்ப வரும்னு சொன்னா படிச்சா மட்டும்தான் வரும். வாழ்க்கையில தன் மீது இருக்கிற நம்பிக்கையில இருந்தா மட்டும்தான் அந்த நம்பிக்கை வரும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நூலகர் அம்மையார் அவர்களுக்கும் இதுவரை என்னுடைய பேச்சை கேட்டு அமர்ந்து ரசித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.